Vanakkam. They're so excited. Vanakkam. Thank you so much for inviting me to come talk today. என்னை வந்து இங்கே அழைச்சி பேசுறதுக்காக நீங்கள் அழைச்சிருக்கிறீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். Chennai has a very special place in my heart. சென்னை வந்து ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் அவங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், சென்னைனா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். The first time I came to India, I was 13 years old. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு வரும்பொழுது எனக்கு 13 வயசு. Yeah. And now I'm a lot older. But my trip here, God showed me such amazing things about myself and about other believers here in India. Could you say that? So God showed me amazing things about myself and about believers in India. இந்தியா குறித்து நிறைய வந்து ஆண்டவர் எனக்கு நிறைய விஷயத்தை வந்து எனக்கு காட்டினார். இந்தியா குறித்தும் இந்த மக்களை குறித்தும். Yeah, my time in Chennai, God really showed me what my purpose was. என்னுடைய நோக்கம் என்ன என்பதை ஆண்டவர் எனக்கு வந்து இந்த தேசத்தில் எனக்கு வெளிப்படுத்தினார். And when I went back to US, I feel like God gave me direction in how to live my life as a Christian in my home. ஸோ நான் வந்து இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு வழி நடத்துங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். So 15 years later, I'm so happy to be back here. 15 வருஷம் சார், நான் 10 வருஷம் சொன்னால 15 வருஷத்துக்கு அப்புறம் நான் மறுபடியுமாக இங்கே வந்து இந்திய தேசத்தில் நான் ஊழியம் செய்யப்படி ஆண்டவர் எனக்கு வழி நடத்தினார். ஆமென். Yeah. Okay, today I want to speak about prayer. Prayer. ஸோ இன்னைக்கு நான் உங்கள் மத்தியிலே ஜெபத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். Prayer is not just a religious duty. ஜெபம் என்பது ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது. Prayer is not simply words spoken at the beginning and the end of the day. ஜெபம் என்பது சும்மா ஏதோ சாதாரணமாக காலையில் ஒரு ஜெபம், அப்புறம் ஈவினிங்கில் ஒரு ஜெபம், சாயங்காலத்தில் பண்ணுற ஜெபம் மாதிரி கிடையாது. அது Prayer is communication with God. ஜெபம் என்பது தேவனோடு ஒரு தொடர்பு படுத்துகிற ஒரு இடம். It is the place and time where we bring our needs, our burdens and hopes before the Lord. ஜெபம் தான் எந்த இடத்துல நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் எந்த இடத்துல நம்ம பண்ண முடியும்னா அந்த ஜெபத்தில் தான் நாம் செய்ய முடியும். Scripture teaches us that prayer should be offered with boldness. நம்ம வேதத்தில் நம்ம எப்படி நம்ம வந்து ஜெபம் பண்ணணும், தைரியமாக எப்படி நம்ம ஜெபம் பண்ணணும் என்பதை அது சொல்லி கொடுக்கிறது. So prayer should be offered with boldness, clarity and persistence. ஜெபம் என்பது தைரியமாக ஜெபம் பண்ணணும். அது ஜெபத்தில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணுற ஜெபத்தில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். Prayer is not a formula or a way to control God. ஜெபம் என்பது நம்ம ஜெபம் பண்ணுறதுனால நம்ம கடவுளை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சூஸ்திரம் கிடையாது. சரியா? It is an act of faith and surrender. ஜெபம் என்பது நாம் வந்து அவருடைய சமூகத்தில் சரண்டர் ஆகி நம்ம என்ன பண்ணோம், ஆண்டோட ஜெபம் பண்ணுற ஜெபமாக இருக்கு. It is the way we come before the Lord believing that he is able and good. நம்ம ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு செய்வார் என்கிற அந்த நம்பிக்கையோடு போய் பண்ணுறது தான் ஜெபம். And that he hears the cries of his people. ஏன்னா அவர் வந்து நம்முடைய அழுகையை அவர் பார்க்கிற தேவன். அவர் James 5:16 யாக்கோபு 5:16 says the prayer of a righteous person. யாராவது வாசிங்க. Can someone read so that people. Yeah. யாக்கோபு ஜேக்கப் James 5:16 யாக்கோபு 5:16 நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள்.
This verse reminds us of a simple and important truth. இந்த வேதத்துல ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு உண்மையான ஒரு விஷயம் இதுல இருக்கு நமக்கு. Prayer matters. Prayer is not weak. பிரேயர் அது நம்ம ஜெபிக்கும் பொழுது ஜெபம் என்பது ஒரு பலவீனமானது கிடையாது, அது பலம் வாய்ந்தது ஜெபம் என்பது. Prayer is not passive, but it is powerful because the God who hears our prayers is very powerful. ஜெபம் என்பது அது ரொம்ப வல்லமை வாய்ந்தது. நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறாரு. The first lesson is that we should pray specifically. அதே நேரத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் வளவலன்னு இருக்கக்கூடாது, குறிப்பா ஜெபிக்கிற ஜெபமா இருக்கணும். Many times our prayers are very general. ஏன்னா நம்ம ஜெபம் நிறைய நேரத்தில் எப்படி இருக்குதுன்னா, ஏதோ சாதாரணமாக அப்படி ஜெபம் பண்ணுறோம், பொதுவாக ஜெபம் பண்ணுறோம். We say, Lord bless me and Lord help me. நம்ம என்ன ஜெபம் பண்ணுறோம்? ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுறோம். And these are good prayers, but sometimes God invites us to be more honest and more specific. அப்படி ஜெபம் பண்ணுறது நல்லது தான், ஆனால் ஆண்டவர் அதை விட ரொம்ப குறிப்பான ஒரு ஜெபமாக இருக்கணும். பர்டிகுலராக இந்த விஷயத்துக்காக ஜெபிக்கிறேன், இந்த விஷயத்துக்காக ஜெபிக்கிறேன்னுங்கிற ஒரு முக்கியமான ஜெபமாக இருக்கணும். சாதாரண ஒரு ஜெபமாக நம்ம பண்ணக்கூடாது. What exactly are we asking God to do? நம்ம கரெக்டாக நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும்போது நம்ம என்ன கேட்குறோம்? Who are we exactly praying for? நம்ம யாருக்காக நம்ம கரெக்டாக நம்ம ஜெபம் பண்ணுறோம்? What burdens or problems are we carrying? என்ன ஒரு பாரங்கள், நம்ம பிரச்சனைகள், நம்ம எதை நம்ம சுமந்துக்கிட்டு போகிறோமோ? What doors need to be opened? எந்த கதவு அதுக்காக திறக்கப்படணும்? What fears need to be surrendered? எந்த பயங்கள் அந்த தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்படைக்கணும், சரண்டர் ஆகணும்? Specific prayer teaches us to bring our real lives before God. குறிப்பான ஜெபம், ஊக்கமான ஜெபம் தேவனுடைய சமூகத்தில் நமக்கு பதிலை கொடுக்கும். It also helps us recognize his faithfulness when he answers. நம்ம அப்படி ஜெபம் பண்ணும்பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் சொல்லும் பொழுது, பதில் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார் என்கிற உணர்வு அப்போ நமக்கு வரும். If we never name what we need, we may fail to see the answer. நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம எதுக்காக ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம தெரியாமல் நம்ம ஜெபம் பண்ணோம்னா நம்ம அந்த ஜெபத்திற்கு சரியான பதில் நமக்கு கிடைக்காது. The second lesson is we should pray boldly. ரெண்டாவது, நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது தைரியமா ஜெபம் பண்ணணும். சொல்லுங்க பார்க்கலாம். Bold prayer does not mean proud prayer. தைரியமா ஜெபம் பண்றன்றதுனால நீ ஒரு பெருமையா ஜெபம் பண்றன்னு அர்த்தம் கிடையாது. It does not mean demanding our will from God. It does not mean demanding our will from God. நீ ஜெபம் பண்ணும்போது நம்ம நம்முடைய சித்தத்தை நான் செய்யணும்ன்றத டிமாண்ட் பண்றது கிடையாது. Bold prayer means that we come before God with confidence in who he is. நீ ஜெபம் பண்ணும்போது ஏதோ நான் டிமாண்ட் பண்ணி இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்றது டிமாண்ட் பண்ணி கேட்கறது கிடையாது. ஜெபம் பண்ணும்போது நீ தைரியமாக ஜெபம் பண்ணுறது அர்த்தம் என்னன்னா, நான் ஒரு முழு நம்பிக்கையோடு தேவனுடைய சமூகத்தில் போய் நான் நிற்க முடியும் அப்படின்னு போய் நிற்கிறது தான் தைரியமான ஜெபம். அது பெருமையான ஜெபம் கிடையாது. சொல்கிறது புரியுதுங்களா? We do not pray boldly because we are strong. We do not pray boldly because we are strong. நம்ம போல்டா ஜெபம் பண்ணலனா நம்ம நினைச்சிரோம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நம்ம ஜெபம் பண்றோம்னு நினைச்சுக்கிறோம். We pray boldly because God is strong. நம்ம தைரியமா ஜெபம் பண்றோம் ஏனா ஆண்டவர் நமக்கு பலமுள்ளவரா இருக்கிறார். அவர் ஸ்ட்ராங்கா இருக்கிறதால நம்ம தைரியமா போக முடியும் ஜெபத்துக்கு. We do not pray boldly because we deserve everything that we ask for. நான் போய் தைரியமா ஜெபம் பண்றதுனால நான் எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொள்றதுக்கு நான் ரொம்ப தகுதி வாய்ந்தவன் அப்படின அர்த்தம் கிடையாது. We pray boldly because God is merciful, generous and faithful. நான் தைரியமா தேவனுடைய சமூகத்துல போய் நான் ஜெபம் பண்ற காரணம் என்னன்னா அவர் கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ள தேவனா இருக்கிறார். Sometimes our prayers are small
because our view of God is small. சில நேரத்தில் நம்முடைய ஜெபம் ரொம்ப சின்னதாக இருக்கு, குறுகுன ஜெபமாக இருக்கு. நம்மளுடைய தேவைகளுக்கு எதுவாக இருந்தாலும் இவ்வளோதான் ஒரு லிமிட்டோட நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஏன் அப்படிப்பட்ட ஜெபம் நமக்கு வருதுன்னா, நாம் கடவுளை புரிஞ்சு கொண்ட விஷயம் அவ்வளவுதான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது குறுகுன ஜெபமா, இவ்வளவுதான், இதுக்கு மேலே என்னால் கேட்க முடியாது, இதுக்கு மேலே கேட்டால் எனக்கு அப்படிப்பட்ட மனசு வருதுன்னா, நீ கடவுளை அவ்வளோதான் புரிஞ்சிருக்கிற, நீ கடவுளை லிமிட் பண்ணுற, இவ்வளோதான் அவருக்கு செய்ய முடியும்னு சொல்லிட்டு. But scripture shows us that God is able to do more than that we can accomplish on our own. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் நம்ம நினைக்கிறத விட பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். He is able to provide. அவரால் எல்லாமே கொடுப்பதற்கு முடியும். He is able to heal. அவரால் சுகப்படுத்த முடியும். He is able to restore. அவரால் உன் வாழ்க்கையை புதுப்பிக்க முடியும். He is able to give wisdom. அவரால் உனக்கு ஞானத்தை கொடுக்க முடியும். And he is able to open doors that no other person can open. அவரால் எந்த இடத்துலலாம் உன் வாழ்க்கை என்கிற கதவு அடைஞ்சு கிடக்குதோ அந்த கதவையெல்லாம் திறப்பதற்கு நீ ஆராதிக்கிற ஆண்டவரால் முடியும். Bold prayer says, Lord, I cannot do this on my own. தைரியமா ஜெபிக்கிற ஜெபம் என்னவென்றால், ஆண்டவரே என்னால எதையும் செய்ய முடியாது. We say, Lord, I lack the resources, the confidence and direction, but I believe you are able. தைரியமா ஜெபம் பண்ற ஜெபம்ன்றது என்னால எல்லாம் எதுவும் முடியாது, ஆனால் நான் எதெல்லாம் குறைவா இருக்கிறனோ அதை எல்லாத்தையும் நான் ஜெபிக்கும் பொழுது நீர் எனக்கு கொடுக்கிறவரா இருக்கிறீங்கன்றதுனால நான் ஜெபம் பண்றேன் தைரியமா. The third lesson is that we should pray with intention. மூணாவது விஷயம் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒரு உள்நோக்கம் இருக்கணும் ஜெபத்துல, ஒரு ஊக்கமான ஜெபம், அதுல ஒரு புரிதலோடு நம்ம ஜெபிக்கிற ஒரு ஜெபமா இருக்கணும். Intentional prayer is prayer with focus. அதாவது ஆழமான ஜெபம், ஊக்கமான ஜெபம் நீங்க செய்யும் பொழுது, உள்ளத்திலிருந்து நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது அதுல ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு குறிக்கோளோட உங்களால ஜெபம் பண்ண முடியும். It is not careless and it is not rushed. ரொம்ப அரிபரியா அவசரமா ஜெபம் பண்றது இல்ல, ரொம்ப கேர்லெஸ்ஸா பண்ற ஜெபமா இருக்காது. அது ஊக்கமா ஜெபம் பண்றவங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா ஜெபம் பண்ண மாட்டாங்க, அவங்க உள்ளத்திலிருந்து அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. It is not simply repeating words without thought. அதாவது உள்ளத்திலிருந்து ஜெபம் பண்றவங்க சொன்ன வார்த்தையை திரும்ப திரும்ப அப்படியே சொல்லிட்டே இருக்க மாட்டாங்க. உள்ளத்திலிருந்து ஜெபம் பண்றவங்க ஜெபத்தை பார்த்தீங்கன்னா அவர்கள் ஊக்கமாக ஜெபம் பண்றது அவங்க வார்த்தையிலேயே தெரியும். Intentional prayer comes from the heart that is attentive to God. ஏன்னா அந்த உள்ள ஆழத்திலிருந்து ஜெபம் பண்ற ஜெபம் அவங்க இருதயத்தில் இருக்கிற வலிகள், வேதனைகள், அவங்க மனசுல இருக்கிற காரியத்தெல்லாம் அப்படியே அவங்க சொல்றதுனால அந்த வார்த்தையில ஒரு வல்லமை இருக்கும். To pray with intention means that we make prayer a priority. உள்ளத்திலிருந்து ஜெபம் பண்றதுன்னு சொல்லும்போது அது என்னன்னா, உங்களுடைய முக்கியத்துவத்தை எதெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அதை தேவனுடைய சமூகத்தில் வச்சு ஜெபம் பண்றது தான் உள்நோக்கமான ஜெபம். We bring our desires before God, but we also listen for his direction. நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற ஆசையெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் நம்ம வச்சு நம்ம ஜெபம் பண்ணணும். அதே நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய வழியை நம்ம கேட்டு நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே நீங்கள் என்ன நடத்துங்க, என்னோட ஆசைகள் இதெல்லாம் இருக்குது, ஆனாலும் உம்முடைய டைரக்ஷனுக்கு நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணுறேன்றது தான் உள்நோக்கமான ஜெபம். We ask God not only to change our circumstances, but to change our hearts. நம்ம நம்முடைய சூழ்நிலையை நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம சூழ்நிலை மாத்திரம் மாற போகிறது கிடையாது, நம்முடைய இருதயத்தையும் மாற்றக்கூடிய ஜெபமா இருக்க வேண்டும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இவங்க சொல்றது, நீங்க ஜெபிக்கிற ஜெபமானது உங்கள் இருதயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். This is important because prayer is not only about receiving an answer. ஜெபம் என்பது வெறும் நம்ம ஆண்டவரிடத்தில் பதிலை பெற்றுக்கொள்வது மாத்திரம் இருக்கக்கூடாது. Prayer is also about becoming more faithful, more patient, more obedient and more dependent on God.
நம்ம வந்து ஜெபத்துல வந்து நம்ம வந்து ரொம்ப விசுவாசம் உள்ளவர்களாக கீழ்ப்படிதலின் ஜெபமா இருக்கணும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற ஜெபமா இருக்கணும் அது. When we pray with intention, we are saying, Lord, I do not only want your help, I want your will. நம்ம வந்து இன்டென்ஷனலாக ஜெபம் பண்ணும்போது உள்நோக்கத்தோடு நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது ஆண்டவரே நீங்கள் என் தேவைகளை சந்திக்கிறது மட்டும் இல்லை உன்னுடைய வழியை நான் வந்து புரிஞ்சுக்கொள்ளணும் அந்த வழியில் நடக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன்றது தான் உள்நோக்கமான ஜெபமாக இருக்குது ஆழமான ஜெபம். We also want his wisdom and to walk in obedience with him. ஸோ அவருடைய வழியில் நம்ம நடக்கிறதுக்கும் அவர் கூட நம்ம நடக்கிறதுக்கும் அவருடைய ஞானம் நமக்கு அதிகமாக தேவைப்படுது. The fourth lesson is that we should pray with surrender. நாலாவது விஷயம் என்னன்னா நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். டோட்டலாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். This is important because bold prayer must always be joined with humble surrender. தைரியமான ஜெபம் வந்து எப்பவுமே ஒரு தாழ்மையோடு தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கிற ஒரு ஜெபமாக இருக்கும். We may ask God for great things and to help us accomplish our dreams. நம்ம ஆண்டவரிடத்தை கேட்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்க நிறைய கனவுகள் நிறைய ஆசைகளை வந்து நம்ம வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டு இதெல்லாம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கிற ஜெபம் இருக்குது. But we also must trust his wisdom and his timing. நம்முடைய ஆசை தேவைகள் எல்லாம் வந்து நமக்கு அடையணுன்ற ஒரு ஆசை இருந்தாலும் அதே நேரத்தில் அந்த ஆசையிலே தேவனுடைய ஞானம் நமக்கு இருந்தால் தான் நமக்கு ஜெபிக்கிற ஜெபம் சரியா தப்பான்னு ஆண்டவர் நமக்கு உணர்த்தி ஜெபிக்க வைப்பார். Faith says that God can, but surrender says God knows what is best for me. விசுவாசம் சொல்லும் விசுவாசத்தினால எல்லாமே முடியும். ஆனால் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும்பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்னா எனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும், அதனால் நான் அவருடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணுறேன், அவர் எல்லாத்தையும் எனக்கு அழகாக செஞ்சு முடிப்பார். அதுதான் வந்து நம்மையே தாழ்மையாக ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுற ஜெபம். There may be times when God answers quickly. சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு உடனே நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை கொடுப்பார். There may be other times where God asks us to be patient even when that means waiting for a long time. சில நேரத்தில் நம்ம ஜெபத்திற்கு உடனே பதில் கிடைக்கும், சில நேரத்தில் அந்த ஜெபத்திற்கு நம்ம வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். There may also be times when God answers differently than what we expected. சில நேரத்தில் நம்ம ஜெபிப்போம் இதுதான் எனக்கு நடக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். ஆனாலும் நம்ம வெயிட் பண்ணி காத்திருக்கும் பொழுது ஆண்டோடைய ஜெபம் சில நேரத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டோடைய பதில் நீ கேட்டதுக்கு தாண்டி வித்தியாசமான ஒரு பதில் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அதே தான் கொடுப்பாருன்னு கிடையாது. But even then we can trust him. ஆனாலும் அந்த நேரத்துலையும் நாம அவரை நம்பணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுங்க பேசுறது? சில நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது சில ஜெபங்கள் வந்து இதுதான் வேணும் இதுதான் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனால் ஆண்டோடைய பதில் வந்து நம்ம நினைக்கிறதுக்கு வேறவா இருக்கும். ஆனாலும் நம்ம இது நினச்சிட்டனே இதுதான் நடக்குதே அப்படின்னு நம்ம சொல்லாமல் இதுலேயும் ஏதோ ஒரு சித்தத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை நம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The purpose of prayer is to not force God to follow our plans. ஜெபத்தின் நோக்கம் ஆண்டவரை வந்து ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது. ஆண்டவரை இதுதான் எனக்கு வேணும் இப்படி தான் நடக்கணும் அப்படி தான் நடக்கணும்னு வந்து என்ன பண்ணக்கூடாது. அப்படி வந்து நீங்கள் ஜெபம் பண்ணுறது வந்து ஒரு நோக்கமான ஜெபம் கிடையாது. The purpose of prayer is to bring our lives in agreement with his will. நம்மளுடைய நோக்கமுள்ள ஜெபம் அவரோடு ஒரு ஒப்பந்தப்படுத்தி நம்ம ஜெபம் ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க நான் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்க சரியானதை எனக்கு கொடுங்க அப்படின்னு வந்து நம்ம என்ன பண்ணணும் ஃபோர்ஸ் பண்ணாமல் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஜெபம் தான் நோக்கமுள்ள ஜெபம். சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆமென். Jesus himself prayed in the garden, not my will but yours be done. ஏன்னா இயேசு கூட பாருங்க ஜெபம் பண்ணுறாருல. இயேசு ஜெபம் பண்ணும்போது இயேசு சொல்கிறாரு பிதாவை நோக்கி ஆண்டவரே என்னுடைய ஆசை கிடையாது என்னுடைய சித்தம் செயல்படக்கூடாது உம்முடைய சித்தம் என்னவோ அது எனக்கு செயல்படுத்தி கொடுங்க. அப்போ நம்முடைய ஜெபமும் அப்படிப்பட்ட ஜெபமாக தான் இருக்கணும். உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்க
அப்படின்னு ஜெபம் பண்ற ஒரு ஜெபமா இருக்கணும். And that is the model for all true prayer. அதுதான் வந்து நம்முடைய ஜெபத்திற்கு ஒரு பெரிய மாடலா இருக்கு. We bring our requests honestly before the Lord, but we surrender the outcome completely to him. நம்ம வந்து அப்படி நம்மை நாமே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும்பொழுது, நம்மளை சரண்டர் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது, ஆண்டவர் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு அவுட்கம் நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. So the message is simple. Pray specifically, pray boldly, pray intentionally, and pray with surrender. குறிப்பான ஜெபமா ஜெபம் பண்ணுங்க. தைரியமுள்ள ஜெபமா தைரியமா போய் நில்லுங்க. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார்னு போய் தைரியமா நில்லுங்க. Third one, pray intentionally. நல்ல ஒரு நோக்கமுள்ள ஜெபமா இருக்கணும். ஆழமான ஜெபம். ஒரு கருத்துள்ள ஒரு ஜெபமா இருக்கணும். கருத்துள்ள ஜெபமா பண்ணுங்க. And pray with surrender. உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. Do not pray as though God is distant. அதே நேரத்துல ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ரொம்ப தூரமா இருக்கிறார்னு ஜெபம் பண்ணாதீங்க. Do not pray as though your burdens do not matter. நம்முடைய கவலைகள்லாம் வந்து ஆழமான ஒரு பாரங்கள் இருந்தாலும் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. Do not pray as though the situation is too difficult for him. சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்னா நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. Bring your needs before him in faith. நீங்க வந்து உங்க தேவைகள் என்னவோ அதை வந்து தேவனுடைய சமூகத்துல உங்களுக்கு முன்னாடி எடுத்து ஆண்டவர் சமூகத்துல அவர்கிட்ட எடுத்து வந்து வைங்க. But also pray with humility. அதே நேரத்துல உங்கள் ஜெபம் ஒரு தாழ்மையுள்ள ஜெபமா இருக்க வேண்டும். Trust his answer. அவர் நிச்சயமாகவே பதில் கொடுப்பார் என்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும். Trust his timing. அவருடைய நேரத்திற்காக நீங்க வந்து நாங்க நம்புங்க. அவர் ஒரு நேரத்துல கரெக்டா கொடுப்பார்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். And trust his wisdom. அவருடைய ஞானத்தையும் நீங்க நம்புங்க. The verse we read tells us that prayer is powerful and effective. நம்ம அந்த வசனத்துல வாசித்தது போலவே ஜெபமானது ரொம்ப வல்லமை உள்ளதாகவும் ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஜெபமா இருக்கும். It does not mean that prayer always gives us exactly what we want. அதனால நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எல்லாமே கரெக்டா நான் என்ன கேக்குறேனோ அது கரெக்டா கிடைக்கும்ன்றது கிடையாது. But prayer gives us exactly what we need. ஆனா நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு என்ன தேவை என்பது கரெக்டா அந்த ஜெபம் நமக்கு செய்து கொடுக்கும். So let us become people of prayer. நம்ம வந்து ஒரு ஜெபிக்கிற மக்களா மாறுவோம். Let us pray with clarity. தெளிவுள்ள ஒரு ஜெபமா நீங்க ஜெபம் பண்ணுங்க. Let us pray with faith. ஒரு விசுவாசமா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் செய்வார்னு விசுவாசமா நீங்க ஜெபம் பண்ணுங்க. Let us pray with persistence. விடாமுயற்சியோட தொடர்ச்சியா நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. And let us pray with surrender. அதே நேரத்துல கடைசியா நீங்க வந்து அதை ஒப்பு கொடுத்து நம்மை நாமே முழுசா தாழ்மையா ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணணும். And above all, let us remember that the power is not the words that we speak. நம்ம பேசுற வார்த்தையில வல்லமை இல்ல. The power is the God who hears us. வல்லமை எங்க இருக்குதுன்னா கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு பதில் தரார்ல அங்கதான் வல்லமை இருக்குது. Nandri. Thank you. Yeah, thank you so much.